ரைட்ஸ் ஆஃப் செல்லருக்கு வந்து ரைட் டு ரிசீவ் இது எழுதினா போதும்னா, ரைட் டு ரீடைன் கூட்ஸ், ரைட் டு ஸ்டாப்பேஜ் கூட்ஸ் இன் டிரான்சிட், ரீசேல், சூ ஃபார் பேமெண்ட். டியூட்டிஸ் ஆஃப் செல்லர்னா டெலிவரி பண்ணோம் கூட்ஸை கரெக்டான குவாலிட்டியில் பண்ணோம், ஓனர்ஷிப்பை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், என்ஷூர் த டெலிவரி வித்தின் த டைம், டியூட்டி டு பேர் எக்ஸ்பென்சஸ் பிஃபோர் த டெலிவரி. இதெல்லாம் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் செல்லர். பையர் பார்த்தீங்கன்னா செல்லமா அதே தான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கூட்ஸை கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கணும். சப்போஸ் குவாலிட்டி இதுவே இல்லைன்னா அவன் ரிஜெக்ட் பண்ணலாம். ப்ராப்பராக ப்ரீச் பண்ணிட்டார்னா டேமேஜஸ் சூ பண்ணலாம். பையர் வந்து should examine the goods properly and should has the right to receive the ownership from free from defects or third party claims. பையரோட டியூட்டி என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், பே ஃபார் த கூட்ஸ், டேக் த டெலிவரி, இன்ஃபார்ம் த செல்லர் கிட்ட ரிஜெக்ஷன் பண்றதுக்காக, டியூட்டி டு பேர் எக்ஸ்பென்சஸ் ஆஃப்டர் டெலிவரி. இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் இருந்ததா 12th? மித்ரா, வஷிதா, கீர்த்தனா, இம்ப்ளைட் கண்டிஷன்ஸ் இன் கான்ட்ராக்ட் இருந்ததா? டீடைல்டா இல்ல. ஓகே. சேல் பை சாம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a contract of sale is a contract for sale by sample when there is a term in the contract expressed or implied. அதாவது bulk should correspond with the sample. இப்போ நீங்க பார்த்திருக்கீங்களாடா, பெரிய 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 வேன் போயிட்டே இருக்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பொருளா இருக்கும். ஒரு 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 40 பீஸ்ல ஒரு பீஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஓகேவா? குவாலிட்டி செக் பண்ணும்போது அப்பனா என்ன, பல்க் ஷுட் ரெப்ரசன்ட் த ஒரு 10 இது எடுக்கிறேன்னா அந்த 10 சாம்பிள் வந்து ஃபுல் குவாலிட்டியா இருக்கணும். 100 சாம்பிள் 10 எடுக்கிறேன்னா ஃபுல் குவாலிட்டியா இருக்கணும். அதே மாதிரி அந்த பல்கையும் சாம்பிளையும் செக் பண்றதுக்கு பையருக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. சி அந்த கூட்ஸ் எப்பவுமே ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்டா இருக்கணும், ரெண்டரிங் தம் அன்மர்ச்சன்டபிள். அன்மர்ச்சன்டபிள்னா என்ன அர்த்தம்னா, குவாலிட்டியா, அதாவது அது வந்து நான் திருப்பி அதை விற்கிறேன். இப்போ ஒரு ஹோல்சேலர் ரீட்டைலருக்கு கொடுக்குறான்னா, ரீட்டைலர் வந்து என்ன பண்ணுவான், ஒரு கஸ்டமருக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அது திருப்பி விற்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதான் சொல்லுவாங்க அன்மர்ச்சன்டபிள் அப்படின்னா, ரெண்டரிங் தம் அன்மர்ச்சன்டபிள். அதை வந்து இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, விச் வுட் நாட் பி அப்பேரண்ட். நீங்க சிலதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பார்த்தா தெரியாது, ஓட்ட ஓட்ட தான் அது சவுண்டு வரும், அப்படி வரும், இப்படி வரும். ஓகேவா? அதே மாதிரி சில மிஷின்ஸ் வந்து நம்ம வாங்கியிருப்போம், முதல் நாள்லாம் நல்லா இருக்கும், அடுத்த இதுலேருந்து வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும், ப்ராப்ளம் ஆயிடும். சில இதெல்லாம் அமேசான்லாம் பார்த்துருக்கீங்களாடா? அமேசான்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த ஒரு நிமிஷம் இருடா. பிரக்யா, அந்த படம் என்ன, லேப்டாப் எரியுமே ஒரு படம், என்னது, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் தெரியுமாடா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலைன்னா இன்னைக்கு நைட் பார்த்துருங்க, சூப்பர் படம்டா. அது என்னன்னா, எப்படி கரண்டா ஒரு ஆன்லைன்ல வந்து நம்ம பெனிஃபிட் பார்க்குறோம்ல, ஆன்லைனோட அதர் ஃபேஸ். மித்ரா பார்த்துட்டீங்களா? அஷிதா, அக்ஷயா, ஆம், மித்ரா, மித்ரா பார்த்துட்டீங்க, வஷிதா பார்த்துட்டீங்க, அக்ஷயா, அக்ஷயா பார்த்துட்டீங்களா? சூப்பர். கீர்த்தனா, நந்தனா எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அதுதான்டா இங்க சொல்றாங்க. ம் அது என்னன்னா, ஆஹ், அது ஆக்சுவலா பெரிய ப்ராப்ளம். ஆன்லைன்ல என்ன பண்ணிடுறாங்க, யாரோ யாருக்கோ வித்துட்டு அதுலேருந்து அவங்க பெனிஃபிட் எடுத்துட்டு திருப்பி அவன் சரியில்லைன்னு கொடுக்கும்போது என்ன ஆயிடும், அந்த குழந்தைக்கு டக்குன்னு வெடிச்சிருது இல்ல. உடனே கௌதம் மேனன் என்ன சொல்றான், இது வந்து நம்ம ஆன்லைன்ல தான் வாங்கினோமே, ஃப்ரெஷ் பீஸ் தானே, போய் ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது என்ன தெரியுதுடா நந்தனா, ஃபைனலா கௌதம் மேனன் ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது என்ன தெரிய வருது அந்த லேப்டாப் ரிலேட்டடா? ஆ அதான். ஆனா குழந்தை ஹேண்டில் பண்ணும்போது தெரிஞ்சுதா? தெரியல. அதான் which would not be apparent on reasonable examination of the sample, but sometimes what it sometimes என்ன ஆயிடும்னா unmerchantable ஆயிடும். It will land up in lot of issues. See அந்த லேப்டாப் மட்டும் சொல்ல, நிறைய விஷயம்.
நிறைய விஷயம். உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனல் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கொரோனா டைம்ல இல்ல இப்ப ரீசெண்டா? ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துருக்கீங்களா? பட்டன்ஸ் 6 பட்டன் இருக்கும் அந்த இதுல. டெலிவரி ஆகும்போது 3 பட்டன் தான் இருக்கும். நீங்க ரிட்டர்ன் குடுப்பீங்களா மாட்டீங்களா கீர்த்தனா? குடுப்பீங்கல்ல? ஆனா சில பேர் ரிட்டர்ன் குடுக்க மாட்டாங்க. 3 பட்டன் தானே. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது ப்ராப்ளம். இந்த மாதிரி உங்களுக்கு குடுக்குற மாரி இன்னொரு 6 பேருக்கு அது போயிருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? எ நம்ம ரிவ்யூ குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் பண்ணலன்னா, இன்னும் ஒரு 6 பேர் ஏமாந்து போவாங்க. கரெக்ட்டா? நம்ம என்ன நெனச்சுட்றோம்னா, நம்பளுக்கு மட்டும் பிரச்சனை, இப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. ஆனா நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கணும். நம்ம இது வயாவா வாங்கியிருக்கோம்ல. அப்போ இந்த மாதிரியே அவர் 4 பேருக்கும் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. அப்போ நம்ம இன்னும் பின்னாடி ஒரு 6 பேர நம்ம எப்படி காப்பாத்த முடியும்? ரிவ்யூ போடணும். இது சரியில்ல. 6 பட்டன் சொல்லியிருந்தீங்க. 4 பட்டன் தான் இருக்கு. இந்த இடத்துலலாம் சரியில்ல அப்படின்னு போட்டோம்னா, அப்போ சூப்பரா இதுவா இருக்கும். அது நான் நெறைய Amazonல வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்ப்பேன். ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ஆனா கஸ்டமர் ரிவ்யூஸ்ன்னு உள்ள போவோம் தெரியுமா? அப்ப வந்து ஒருத்தர் போட்டிருப்பாங்கல்ல, பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா. இந்த பாத்ரூம்ல வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ற ஒரு இது பண்ணிட்டு 2 நாளோ 3 நாளோ தானா அமேசான்ல வாங்கியிருக்காங்க. அப்படியே தப தப தபன்னு உடஞ்சி பாத்ரூம்ல ஆயில் கீல் எல்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு அதுல. தப்புன்னு உடஞ்சது உடஞ்சி அப்புறம் வந்து அந்த நல்ல வேளை அந்த அங்க யாரும் இல்ல. கிளாஸ்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு அதுக்கு மேல. உடஞ்சி செதறி அந்த டைல்ஸுக்கும் கிளாஸ்க்கும் கலர் டிஃபரன்சியேஷன் தெரியாம ரொம்ப அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுதான் சேல் பை the complete bulk or the sample should be a representative of the entire bulk quantity. Okay vana? So this is sale by sample. Contract of sale agreement to sales படிச்சிருங்க. இதுவும் படிச்சிருங்க. Sale versus agreement to saleம் go through பண்ணிருங்க கண்ணா. Okay. Case study நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். So sale of goods act எனக்கு என்னன்னா நீங்க வந்து 3 கொஸ்டின் நல்லா தரவா படிக்கணும். கண்டிஷன் அண்ட் வாரண்டி, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேலர், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் செல்லர் அண்ட் பையர். இது ஓகேவா? நல்லா படிச்சுட்டு வந்துடுறீங்களா? கேஸ் ஸ்டடி நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் ஆஃப் இட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வஷிதா, அக்ஷயா, நான் வந்து இது ஸ்டேஜ் 2 கண்டினியூ பண்றேன் கண்ணம்மா. நீங்க 8 o'clock கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். தேங்க்யூ வஷிதா. அக்ஷயா தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்ஸ்.